தெலுங்கு நடிகர் சங்க தலைவர் பதவிக்கு போட்டியிடும் நடிகை ஜெயசுதாவுக்கு சிலர் கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இந்த தேர்தல் வருகின்ற 29ஆம் தேதி நடக்க இருக்கிறது. இதில் தலைவர் பதவிக்கு நடிகை ஜெயசுதாவுடன் நடிகர் ராஜேந்திர பிரசாத் மோதுகிறார். ஏற்கனவே தலைவராக இருந்த நடிகர் முரளிமோகன் தெலுங்கு தேசம் கட்சி சார்பில் எம்பி-யாக தேர்வு செய்யப்பட்டதால் போட்டியில் இருந்து விலகிவிட்டார். அவர் ஜெயசுதாவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். ராஜேந்திர பிரசாத்திற்கு நடிகர் சிரஞ்சீவி குடும்பத்தினர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இரு அணியினரும் தீவிரமாக ஆதரவு திரட்டி வருகிறார்கள். இந்நிலையில் போட்டியிலிருந்து வாபஸ் பெறும்படி ஜெயசுதாவிற்கு மிரட்டல் வந்துள்ளதாம். இது குறித்து அவர் கூறுகையில், நான் 43 வருடமாக சினிமாவில் இருக்கின்றேன். ராஜேந்திர பிரசாத், முரளிமோகன் போன்றோர் வயதில் எனக்கு மூத்தவர்களாக இருக்கலாம். ஆனால் சினிமாவில் நான் தான் சீனியர். அவர்களுக்கு முன்பே நான் சினிமாவுக்கு வந்து விட்டேன். தெலுங்கு நடிகர் சங்கத்தை உருவாக்கியதிலிருந்து அதில் உறுப்பினராக இருக்கின்றேன். துணைத் தலைவராகவும் பதவி வகித்துள்ளேன். தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதால் எனக்கு மிரட்டல்கள் வருகின்றன. போட்டியில் இருந்து விலகும்படி அரசியல்வாதிகள் மிரட்டுகிறார்கள். இது போன்ற மிரட்டல்களுக்கு பயப்பட மாட்டேன் என்றும், மிரட்டல்களுக்கு பிறகு தேர்தலில் இன்னும் தீவிரமாகிவிட்டேன். நலிந்த நடிகர் நடிகைகளுக்கு உதவி செய்யவும், அரசிடமிருந்து சலுகைகள் பெற்று தரவும் தான் தேர்தலில் நிற்கின்றேன். நிச்சயம் வெற்றி பெறுவேன் என்றார் ஜெயசுதா.